வணக்கம், வணக்கம் ஐடியா தம்பி, தங்கச்சிங்களா. இப்ப நெறைய பேர் வந்து என்ன குழப்பத்துல இருக்கீங்கன்னா, எது படிக்கலாம்? எனக்கு இவ்வளோதான் மார்க் வேணும். இத படிச்சா போதுமா? எனக்கு 60 மார்க் வேணும். எனக்கு 80 மார்க் வேணும். எனக்கு 70 மார்க் வேணும். அப்படின்னு நெறைய பேர் சொல்றீங்க. ஸோ அதுக்காக தனித்தனியா பிரிச்சு கம்மியான கொஸ்டின்ஸ் தான் படிக்கணும். ஆனா நம்ம டார்கெட் மார்க்க எடுத்துக்கணும். ஓகேவா? ரொம்ப ரிலாக்ஸா, சில் அவுட்டா படிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே. ஸோ நான் சொல்றது மட்டுமே படிங்க. ஓகேவா? இது பப்ளிக்காகவும் சேர்த்து. அத நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ நீங்க 12th படிக்கிறீங்க. உங்களோட மேத்ஸ்ல அதிகமாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சு நான் பிடிஎஃபா ஆல்ரெடி ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்லாம் பார்த்துருக்கேன். முடிஞ்சா பிவைக்யூ லாஸ்ட் இயரோடது போட்டிருக்கேன். அதாவது 4 வருஷத்துக்கு கடந்த 4 வருஷத்துல பப்ளிக்ல கேட்கப்பட்ட 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் போட்டிருக்கேன். ஸோ தயவுசெய்து அதை பாருங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நீ இப்ப பார்த்தா அது பப்ளிக் வரைக்கும் யூஸா இருக்கும். ஓகே, நீ நடுவில் இப்ப ஆஃப்டர் ஆஃப் இயர்க்கு அப்புறம் பார்த்து ஒரு பிரச்சனையும் இல்லை பாரு. நீ ஆஃப் இயர்லயே பார்த்துட்டா நீ அங்கேயே நல்ல மார்க் எடுத்தாலும் அவனுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். அந்த கான்ஃபிடென்ட் உன்னை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி பப்ளிக்கு நல்லா தூக்கிட்டு போ. நீ ஆஃப் இயர்லயே நல்ல மார்க் எடுக்கிறானா உன் ஹோப் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண வேலைக்கு ஆகாது போல நம்மளால அப்படின்னு நினைச்சிட்டு பப்ளிக்ல உன்னோட டார்கெட்டோட மார்க்கை நீ கம்மி பண்ணிப்ப. அதனால என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் என்ன பண்றீங்க, அதை பார்த்துட்டு வாங்களேன். அதை பார்த்துட்டு வந்து ஒரு ஐடியா வரும். ஓகே, இவ்வளவுதான் புள்ளியா, நம்ம தான் பெருசா நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கூட நீங்க வருவீங்க. சரி, ரைட். இப்போ 12th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 40 எப்படி எடுக்கலாம், 60 எப்படி எடுக்கலாம், 80 எப்படி எடுக்கலாம், 100 எடுக்கணும்னா 100 பிளஸ் எடுக்க முடியாது. 100க்கு எடுக்கணும்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் எல்லாத்தையுமே பார்க்கலாம். 100க்குலாம் ஒரே லைன்ல முடிச்சிடலாம். ஈஸி தான். ஃபர்ஸ்ட் 40 மார்க், அதாவது பாஸ் ஆனா போதும்னா, ரொம்பலாம் படிக்கக்கூடாதுண்ணா, பப்ளிக் வரைக்கும் நான் கொஞ்சம் தான் படிப்பேன் அப்படின்றவனுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோ. 1 மார்க்கை உட்காந்து டெய்லியும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் நாள் 4 ஹவர் ஆகும். செகண்ட் நாள் 3 ஹவர் ஆகும். தேர்ட் நாள் 3 ஹவர், 4 ஹவர் இருக்கட்டும். ஒரு வாரம் அப்புறம் உனக்கு அது 1 ஹவர் ஆயிடும். ரிவைஸ் பண்றதோட ஸ்பீடு. ஓகேங்களா? என்ன மாதிரி எழுதணும் 1 மார்க் அப்படின்னா, எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிடுங்க. இதுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டவுன்லோட் பண்ணி ஒரு செட்ல இருந்து 2 செட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு செட் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் சொல்றது 1 மார்க் எப்படி படிக்கணும்னு சொல்றதுக்கு எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெசன் அப்படின்னு போட்டுட்டு, ஃபர்ஸ்ட் லெசனை போட்டுட்டு இதை பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4 அப்படின்னு எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கோ அத்தனை கொஸ்டின் போட்டீங்க. போட்டுட்டு ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, அதை நீங்க மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணல. ஓகே, ஏ ஓகே, அடுத்தது பி, சி, டி, இந்த மாதிரி என்ன பண்றீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இப்படி பண்ணும்போது இதை ஒரு பேஜ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு காலம்லாம் போட்டு எல்லா இதுல காலம்லாம் போட்டு ஒரு பேஜ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது இதுல கொஸ்டின் நம்பர்லாம் இருக்க மாதிரி, இதுல ஆப்ஷன் எழுதுறது கேப் விட்டுருங்க. அடுத்த லெசனுக்கு கொஸ்டின் எழுதுற மாதிரி, அடுத்தது கேப் விட்டுருங்க. அடுத்த லெசனுக்கு கொஸ்டின் எழுதுற மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் ஓடுது, செகண்ட் லெசன் ஓடுது, தேர்ட் லெசன் ஓடுது. இந்த இதில் நம்ம ஆன்சர் ஃபில்அப் பண்ணணும். ஏவா, பியா, வாட் எவர். ஓகேவா? அதை ஃபில்அப் பண்ணணும். இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த உள்ள கேப்போட ஒரு பேஜை ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக எழுதிருங்க. 12 லெசனுக்கு எழுதி முடிச்சுட்டு அதை ஒரு 10லேருந்து 20 ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் சொல்றது டாப்பர், ஆவரேஜ் எல்லாருமே பண்ணுறது. ஓகேவா? என்ன பண்ணுறீங்கன்னா பிளாங்காக வச்சிருங்க. அதை என்ன பண்ணுறீங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உனக்கே தெரியாமல் நீ அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிருவ. ஓகேவா? ப்ராக்டிஸ் செம்மையா ப்ராக்டிஸ் ஆகும்டா. இது சரியா ஒர்க் அவுட் நாங்கள் நிறைய தடவை பண்ணியிருக்கோம். ஓகேவா? டெய்லியும் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நாள் செம்ம கஷ்டமா இருக்கும். டஃப் தான். அந்த ஒரு நாள் தான். அடுத்த நாள் அது கொஞ்சம் ஈஸி. அது அடுத்த நாள் கொஞ்சம் ஈஸி. தப்புங்க இருக்கும். இருக்கட்டும். திருத்திக்கலாம். ஓகே, திருத்திக்கலாம். கன்ஃபார்ம். ஈஸி. பயப்படாத. பாஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ என்ன பண்ற, 1 மார்க்கை நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ற. 5 டேஸ்க்கு அப்புறம் 1 வீக் அப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1 மார்க்ன்றது டெய்லியும் ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடும். அப்ப நீ என்ன பண்ணுவேன்னா, மொத்த 1 மார்க்கையுமே ஹாஃப் அன் ஹவர்ல எழுதி முடிக்க ப்ராக்டிஸ் பாயிண்ட். அப்புறமா என்ன பண்ணலாம், 2 டேஸ் ஒன்ஸ், 3 டேஸ் ஒன்ஸ் எழுதி பார்த்துக்கலாம். அப்போ உனக்கு மனசுல நின்றும். அப்ப 18 வந்துடும். நான் சொல்றது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா 18 வந்துடும். பட் நீ மறந்து போறதெல்லாம் வச்சு நான் 15 தான் போட்டிருக்கேன். ஓகேவா? அந்த 15க்கு அப்புறமா நம்ம பார்க்க போறது அடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸியா, நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். 12th லெசன்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் பாருங்க. அதுல இருந்து ஒரு 3 மார்க் கேட்டுருவாங்க, இல்ல 2 மார்க் கேட்டுருவாங்க. சம்டைம்ஸ் அது 5 மார்க்லயும் கேட்பாங்க. பட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த பாக்ஸ் மட்டும் பார்த்துக்கணும். அது 2 மார்க்ல இல்லைனா 3 மார்க்ல இருக்கும், 3 மார்க்ல இல்லைனா 2 மார்க்ல இருக்கும், 2 மார்க்ல இல்லைனா 5 மார்க்ல இருக்கும். மோஸ்டா 2 மார்க்ல இருக்காது, 3 மார்க்ல இருக்கும். 3 மார்க் இல்லையா, 5 மார்க்ல இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா 5 மார்க்ல மோஸ்டா இருந்திருக்கு எல்லா பேப்பர்லயுமே. பட் நான் அதுக்கு 3 மார்க்ல இருக்குன்றதுக்காகவே 3 மார்க் கொடுக்குறேன். நான் சொல்றது பேட் லக். உனக்கு இருக்க ரொம்ப ரொம்ப பேட் லக்ல சொல்றேன். இது எல்லாமே உன் பேட் லக் பா. அதாவது அன்னைக்கு வந்து வேர்ல்டுலயே ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன்.
இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் பேப்பர் டஃப்பானது கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கூட இந்த மார்க் எடுத்துலாம்னு நான் சொல்றேன். ஓகேவா? அடுத்தது 6th லெசன் மொத்தமா 22 கொஸ்டின்ஸ் இருக்கு. எப்படின்னா படிங்க. எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. எப்படின்னா படிக்கிறேன். ஓகேவா? அதை பக் அடிச்சு படிப்பியோ, தலையில நின்று படிப்பியோ, கவுந்துன்னு படிப்பியோ, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு படிப்பியோ, தலையிலே கொட்டி கொட்டி படிப்பியோ, உன் ஃப்ரெண்டு நல்லா படிக்கிற பையனை விட்டு கெஞ்சியோ, கூத்தாடுவியோ, என்ன வேணா பண்ணு. உன் டியூஷன்ல போ, என்ன வேணா பண்ணு. ஆனா இந்த 22 கொஸ்டினை கம்பல்சரியா படிச்சிடுற. ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணக்கூடாது. என்ன கொஸ்டின் மிஸ் பண்றியோ அதான் பப்ளிக் வரும், அதான் எக்ஸாமுக்கு வரும். லாபமா கூட வச்சுக்கோ. ஒரு கொஸ்டின் கூட விடக்கூடாது. ஓகேவா? அதை ஃபுல்லா 22 கொஸ்டின் ஃபுல்லா பாக்குறேன். அதுக்கான பிடிஎஃப் ஆல்ரெடி நான் அனுப்பிச்சிருக்கேன். 5 மார்க்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி 5 மார்க்ல இருக்கும். ஸோ அதை கண்டிப்பா வந்து பார்த்துக்கோங்க. நான் வேணா நோட் பண்ணி வச்சிட்டோம்னா நீங்க வந்து டேக் பண்ணி விடுறேன். ஓகேவா? அதை வந்து என்ன பண்றீங்க, ஜஸ்ட் அதில் வெறும் 6th லெசன் என்னென்ன பேஜ் இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகே, அதிகமாக எடுத்து காசு வேஸ்ட் பண்ணாது. அப்புறமா வீலனோட பாஸ் ஆகிற டிப்ஸ் நோட்ஸ்னு ஒன்று இருக்கும். என்னன்னா அது புதுசாக இருக்குது, நான் இது வரைக்கும் நிறைய நோட்ஸ் பார்த்துருக்கேன். இது என்ன அப்படின்னா, இது எப்படி இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு செகண்ட் லெசன் உனக்கு என்னன்னே தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, செகண்ட் லெசன்ல ஐன்ற வார்த்தை வந்தால் அது பேர் செகண்ட் லெசன் பா அப்படின்னு நான் சொல்லி வச்சிருவேன். ஐக்கு மேலே கேப்பு கீப் எதுவும் வராமல் வெறும் ஐ மட்டும், ஒரே ஒரு ஐ மட்டும் வந்ததுன்னா அது வந்து செகண்ட் லெசன். செகண்ட் லெசன் வந்துச்சுன்னா ஒரு 4 ஃபார்முலா நான் சொல்ற மாதிரி 4 ஃபார்முலாஸ் இருக்கு, அந்த 4 ஃபார்முலாஸ் மட்டும் எழுதிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஃபார்முலாஸ் எழுதி வச்சிருவேன். அந்த 5 ஃபார்முலாஸ் மக்கு பண்ணிக்கிட்டு அது அந்த வார்த்தை வந்தா அது 2 மார்க்ல வந்தாலும் அதே எழுதணும், 3 மார்க்ல வந்தாலும் அதே எழுதணும், 5 மார்க்ல வந்தாலும் அதே எழுதணும். ஓகேவா? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டின் எழுதி முடிச்சிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த நான் டிப்ஸ் சொன்ன தெரியுமா, இது எடுத்து எழுதணும். இது எழுதும்போது என்ன ஆகும்னா 2 மார்க்குக்கு அந்த வார்த்தை இருக்கா அதை எழுதுவோம். நான் சொல்றது ஒரு லெசன் இல்லை, 12 லெசனும் நான் கொடுப்பேன். ஒரு லெசன்லையும் கொடுப்பேன். ஓகேவா? அப்போ நீ ஒரு லெசன்லையுமே எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அப்போ 10 கொஸ்டின் நீ அட்டன் பண்ணுவேன். நான் நல்லா புரிஞ்சுக்கோ. 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுவேன். 2 மார்க்லயும் சரி, 3 மார்க்லயும் சரி, இதுல 14மே அட்டன் பண்ணுவேன். நம்ம பாஸ் ஆனா போதும்ல, நமக்கு மார்க் எப்படி குறைக்க போறது இல்லை. ஓகேவா? அப்படின்னும் போது எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதனா ஒண்ணு உனக்கே தெரியாம அதுல ரைட்டா இருக்கும், அந்த மாதிரி தான் நாங்கள் எழுதி கொடுத்துருவோம். நீ மனப்பாடம் தானே பண்ணிட்டு போற. ஸோ 12 இது இருக்கும், அது அதிகபட்சம் ஒரு 1.5 பேஜ் இருக்கும், அதை மனப்பாடம் பண்ணுவேன். ஓகேவா? அதை மனப்பாடம் பண்ணதுக்கப்புறம் அதை மட்டும் அப்படியே எடுத்து எழுதுற. எப்படியுமே உனக்கு 10 மார்க்ல 15 மார்க் வரும். பட் உனக்கு வந்து ரொம்ப கொடூரமான டீச்சர் இருக்காங்க, அவனுக்கு மனசாட்சியே இல்லை, அவங்க வந்து எப்படின்னா வந்து உனக்கு வந்து மார்க்கே போடக்கூடாது, அப்படிலாம் இருந்தாலும் அவங்க காண்டாகி கிழிச்சிருவாங்க அப்படின்னா கூட உனக்கு 3 மார்க் வந்துடும். நான் வந்து பேட் லக்கு தான் இவ்வளோ சொல்றேன். லக்குலாம் இருந்துச்சுன்னா நான் சொல்ற அந்த டிப்ஸுக்கெல்லாம் வந்துச்சுன்னா உள்ள வந்து அதே ஒரு 10 மார்க் எடுத்து கொடுத்துரும். ஓகே, வேணா எல்லா கொஸ்டினுக்கும் டிப்ஸ் அட்டன் பண்றோம்ல. அப்போ டிப்ஸ்னு ஒண்ணு இல்லடா, இது வந்து ஹிண்ட், அதாவது ஒரு ஃபார்முலாஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு 3 ஃபார்முலா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் செகண்ட் லெசன்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 3 ஃபார்முலா இருக்கும். அது வேற வேற டாபிக்கா இருக்கும். அந்த 3மே நம்ம எழுதிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 3ல எது ரைட்டோ அதை டிக் பண்ணிட்டு தப்பாக அடிச்சிருவாங்க. அப்ப அந்த இருக்கிறதுக்கு கண்டிப்பா மார்க் போட்டு ஆகணும், வேற வழி கிடையாது. அது வந்து அவங்களோட ரூல். அதுக்காக அவங்க மார்க் போடுவாங்க. அது 1/2 மார்க் ஆகும். அந்த 1/2 மார்க் மாதிரி எல்லா லெசனுக்குமே இருக்கும். அப்போ எல்லா லெசனையும் ஒரு 1/2 மார்க்கா வந்து கால் 1/2 மார்க்கா வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு 3 மார்க், 4 மார்க், 5 மார்க்கா மாறும். நீ ஃபெயில் ஆகும்போது அது உன்னை தூக்கி விட்டுரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஏதோ எழுதியிருக்கான்னு பார்ப்பாங்க. சொல்லுவாங்க தெரியுமா, எதனா ஒரு பேப்பர்ல எழுதியிருந்தாதான் உன்னை பாஸ் பண்ணி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது. எதனா ஒன்று எழுதி வைக்கிறதுனா நான் சொல்றது எழுதி வைங்க. ஓகே, நீ அதை எழுதி வச்சனா அவங்க ஃபெயில் ஆகிற நிலைமையில இருக்கனா கூட உன்னை தூக்கி விட்டுருவாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவங்க தூக்கி விட்டு உன்னை மார்க் எடுக்க வச்சிருவாங்க. ஏன்னா நீ கண்டென்ட்டா நான் சொன்னதை எழுதி வச்சிருக்கேன். அவங்களுக்கு அந்த லெசன்ல எதனா ஒன்று எழுதி இருக்கணும். அது நான் சொன்னதை எழுதி வச்சிருக்கேன். அப்படி அதை எழுதிருந்தனால அவங்க பாவம்னு பார்த்து உன்னை பாஸ் பண்ண வச்சிருவாங்க. ஸோ நீ ஃபெயில் ஆக வாய்ப்பே இருக்காது. ஓகே, ரைட். அப்போ நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், எப்படியும் 3 மார்க் வந்துடும். அதில் நான் சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமான டீச்சர்ஸ் வந்து ரொம்ப உனக்கு மார்க்கே போட நினைச்சாலுமே அவங்களால 3 மார்க் போட முடியும். அந்த அளவுக்கு அதில் உள்ள கீ இருக்கும். ஓகேவா? பட் லக் இருந்ததுன்னா அதுலேருந்து மட்டுமே 15 மார்க் வரும், 10 மார்க் வரும். பட் நம்ம 3 மார்க்னே வச்சுப்போம். ஸோ இப்போ இது ஒரு 3, இது ஒரு 10, இது ஒரு 3. நான் கொஸ்டினா பண்ணேன், ரொம்பவே கொடுக்கல. அதிகபட்சம் ஒரு 25 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அவ்வளோதான்டா. 25, 26 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அப்புறம் 1 மார்க் கொடுத்துருக்கேன். வேற எதுவுமே கொடுக்கல நான். அதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தால் அதை நீ படிச்சு வச்சுக்கோ. அது உன்னோட பர்சனல். ஓகேவா? நான் அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அது ஏன்னா அது இல்லாமலே 31 மார்க் ப்ளஸ் ஒரு 10 மார்க் 40 மார்க்னா ஆயிடுச்சு. ஈஸியாக வந்துருச்சு. இவ்வளோதான் நீ பாஸ். பாஸ் ஆகிறதுக்கு தேவை வெறும் 22 கொஸ்டினும் ட்ரூத் டேபிள் மட்டும் தான்டா. இதை போயிட்டு நீங்க பாஸ் ஆகிறதுக்கு கஷ்டம் மேக்ஸ்ல நினைச்சிட்டு இருக்கீங்க. இதை தயவு செய்து இந்த பாருங்க, இந்த பார்க்குற எல்லா இதுலையுமே ஃபெயில் ஆகிற மாதிரி மேக்ஸ்ல வீக்கா இருக்க மாதிரி கண்டிப்பா ஃப்ரெண்ட் இருப்பான். உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த எல்லா வீடியோ நீ ஷேர் பண்றது வேற, அது ஒரு ஐடியாலஜி வேற. ஏன்னா அது நான் வந்து வியூஸ்க்காகவோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவோ கேட்பேன். பட் இது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
தயவு செய்து இதை மட்டும் ஷேர் பண்றேங்க. இந்த வீடியோ மட்டும் கட் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா அவனுக்கு தெரியாது இவ்வளோ ஒன்று படிச்சா போதும்னு. அப்படி தெரிஞ்சாலே அவன் படிச்சிருவான், அவன் ஃபெயில் ஆகாமலே இருந்துருவான். ஸோ இது கண்டிப்பா யூஸ் ஆகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரோ ஒருத்தர் கண்டிப்பா மேக்ஸ்ல வீக்கா இருப்பாங்க. நீங்க பிரைவேட் ஸ்கூலா இருக்கலாம், எதை வேணா இருக்கலாம். உன் ஸ்கூல்ல படித்த பையன் இல்லை, உனக்கு தெரிஞ்ச பசங்க யாரோ ஒருத்தர் ரொம்ப ரொம்ப வீக்கா இருப்பான். அவனுக்கு தயவு செய்து இது அனுப்பு. ஓகேவா? அவன் தயவு செய்து எப்படின்னா பாஸ் ஆகி அவன் அடுத்த வருஷம் போயிடணும். மேக்ஸ்ல தான் அதிகமான ஃபெயில் லிஸ்ட் இருக்கும். அது இருக்கக்கூடாது இதுக்கப்புறம். அதுவும் நம்ம சேனல்ல பார்க்குற யாருக்குமே அந்த இது இருக்கவே கூடாது. அதுக்காக ஓகே. அடுத்தது 60 மார்க். இதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு போயிடுவோம்ப்பா. பாஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய நேரம் பேசணும், கம்மியா படிக்கணும், ஆனா நிறைய நேரம் பேசணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவன் ஃபெயில் ஆகாம பாஸ் ஆகிறத பத்தி நினைக்கிறான். அதுக்காக இப்போ நீ எப்படியும் பாஸ் ஆயிடுவ. பட் இப்போ நான் வந்து அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், 60க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன 1 மார்க் எப்பயும் நான் எப்படி சொன்னோம் அதே மாதிரி பாக்ஸ் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சிருங்க. அதுக்கப்புறமா நான் நோட்ஸ் அமைச்ச கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க்குன்னு இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் ஆன்சரோட எல்லாம் கொஞ்சம் ஆன்சரோட அமைச்சிருக்கேன். வாட்ஸ்அப் லிங்க், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்கும். அதில் போயிட்டு நீ போய் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் போய் செக் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், 5 மார்க்கோட இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் நான் போட்டிருப்பேன். அந்த நோட்ஸை மட்டும் பாரு. இது வந்து ஒரு 18 பேஜ் இருக்கும்டா. ஓகேவா? இது வந்து ஒரு 50 பேஜ்லேருந்து 40 பேஜ் இருக்கும்டா. மொத்தமாகவே சொல்கிறேன். மொத்தமாக இந்த வேறு புக்கு பார்த்தீங்கன்னா 2 வால்யூம் சேர்த்து 500 பேஜ் இருக்கு. 500 பேஜில் எக்ஸசைஸ்க்கு ஆன்சரே கிடையாது. கரெக்டுங்களா? அப்போ அதை ஆன்சர் கணக்கு பண்ணோம்னா 1000 பேஜ் இருக்கும். ஓகேவா? அதில் ஆன்சர் இல்லாமல் சம்மு 1300 சம்முக்கு மேலே இருக்கு. அப்போ 1300 சம்மில் இருந்து வெறும் 18 பேஜும் வெறும் 50 பேஜும் வெறும் 70 பேஜ் மொத்தத்தையும் ஃபில்டர் பண்ணியாச்சு. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நான் வேணா ரெண்டுத்தையும் ஆட் பண்ண மாதிரி வேணா போடுறேன். நீங்கள் எனக்கு 100 லைக் மேலே கொடுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா? இதுலேயே கூட கீழே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் வர ஷேர் பண்ணி வைக்கிறேன். 100 லைக் வந்தா ஓகே. அப்போ 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ணிட்டேன். வெறும் 15 பேப்பரை படிச்சு 40 வச்சு நான் சொல்றது ஒன்று பேட் லக்கில் தான்ப்பா இது எல்லாமே. நல்ல லக் வரும்போது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நான் கொடுத்த பிடிஎஃப்ல இருந்து 7 5 மார்க்கும் கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியான பேப்பர்ல. பட் நான் எவ்வளவு மட்டமா கொடுத்துருக்கேன்னா 4 பேர் அட்டன் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதாவது ரொம்ப ரொம்ப டஃபா கேட்டாலுமே இந்த மார்க் வந்துருன்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அப்போ நான் சொன்ன இது மட்டும் படிச்சுட்டு போனாலே இதை பாருங்களேன், 50 இது வந்து 40 மொத்தமா பாத்தீங்கன்னா 55 மார்க் பிளஸ் ஒரு 10 மார்க் இன்டர்னல் 65 மார்க்கு. வெறும் 70 பேஜ் எல்லாம் குட்டி குட்டி ஆன்சரா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்பத்துல பிராக்டிஸ் பண்ணா கூட பப்ளிக்கு ரொம்ப சூப்பரா படிக்கலாம். ஓகேவா? தயவு செய்து இதை ஆஃப் இயர்லிக்காக மட்டும் எடுத்துக்காம பப்ளிக்காகவும் எடுங்க. நான் உங்களுக்கு எஃபோர்ட் போறதே அதான். நீ பப்ளிக் எக்ஸாமுக்கு இப்பத்துல இருந்தா வீடியோ பார்த்தா படிக்க ஆரம்பிச்சாதான் நீ படிக்க முடியும். ஓகேவா? லாஸ்ட் டைம்ல படிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா நீ ஆஃப் இயர்லிக்கு டக்குன்னு படிச்சு முடிச்சிருவல்ல. அதனால சொல்றேன். அடுத்தது 80+ மார்க் எடுக்கணும்னா என்ன பண்றது? 1 மார்க் நல்லா படிச்சிடணும், 18 மார்க் எடுத்தாகணும். ஓகேவா? அதாவது புக்கில் இருக்கிறது எல்லாமே படிச்சிருக்கணும் ஒட்டாம. அது தப்பே வரக்கூடாது. ஏன்னா 80+ எடுக்கிற, ஸோ யூ ஆர் கேப்பபிள் வித். ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்க 2 மார்க்ல இம்பார்ட்டன்ட் லெசன்னு சொல்லி நான் வீரனோட பிவைக்யூக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் சொன்னல பிவைக்யூ வீடியோ இருக்குன்னு, அந்த வீடியோ பார்க்க சொல்லியிருந்தால அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த லெசன் படிக்கணும், எந்த லெசன் படிக்கக்கூடாது அப்படின்னு. அதில் ஒரு 7 லெசன் சாய்ஸ் கொடுத்துருப்பேன் 2 மார்க்குக்கு. அந்த 7 லெசன் படிச்சீங்கன்னா ஃபுல்லாக படிக்கணும். நான் சொல்றது A to Z 2 மார்க்னா 2 மார்க் ஃபுல்லாக படிக்கணும், 5 மார்க்னா 5 மார்க் ஃபுல்லாக படிக்கணும். ஓகேவா? ஏன்னா 80 மார்க் எதிர்பார்க்குறேன், அப்போ எப்படி சும்மா வரும்? அப்போ அதுக்கான எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஓகேவா? அந்த மாதிரி ஃபுல்லாக படிக்கிறது. எல்லாத்துலேயுமே 7 லெசன் தான் படிக்கிறீங்க. 7 லெசன் 2 மார்க், 7 லெசன் 3 மார்க். அப்புறமா இதில் வந்து இதில் டாப்பிக்காக சொல்ல முடியும். இதில் வந்து நம்ம 7 லெசனாக கொடுக்க முடியாது. 5 மார்க் பொறுத்தவரை இதில் லெசனாக கொடுக்க முடியாது, பேர் இருக்குல்ல. அதனால இதில் வந்து ஒரு 15 டாபிக்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அந்த லெசன் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இதை மட்டும் பார்த்தால் இதில் 80லாம் சப்ப மேட்ரு. பாருங்க எல்லாத்துலேயுமே நான் பாருங்க இதில் கம்பல்சரி கொஸ்டினை விட்டாச்சு. இதுலேயும் கம்பல்சரி கொஸ்டினை நான் விட்டேன். ஓகேங்களா? அது வந்துடும். பட் நான் என்ன சொல்கிறேன், உனக்கு பேட் லக் இருக்கு, அதனால நம்ம இது அப்படின்னு நினச்சிட்டே பார்ப்போம். ஓகேவா? அப்போ பாசிட்டிவாக இருந்தால் இதில் 90 எடுக்கிறது ஈஸிப்பா. நல்லா கவனிச்சுவாங்க, 95 எடுக்கிறது ஈஸி. ஓகேவா? இதில் நான் என்ன லெசன் படிக்கணும்னு சொல்லியிருக்கணும், அந்த லெசனோட ஃபுல் 2 மார்க், ஃபுல் 3 மார்க், ஃபுல் 5 மார்க், ஒரு கொஸ்டின் கூட விடாமல் விட்டு இல்லாமல் படிக்கணும். ஏன்னா 80 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கான எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். இல்லைனா நான் வந்து 7 லெசன் படிக்கிறேன்னா, ஆனால் 7 லெசன் இம்பார்ட்டன்ட் படிச்சுட்டு போறேன்னா எனக்கு ஓகேண்ணா, அது எனக்கு பெஸ்ட்டான திங்காக இருக்கும்ண்ணா அப்படின்றவன் ஓகேப்பா இது எல்லாத்தையும் விட்டுரு. நான் சொல்றது எல்லா லெசனும் படிக்கணும். இது வந்து 7 லெசன் படிச்சா போதும் அதுக்காக. அப்படி இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஃபுல்லா அப்படின்னு ஒரு வீடியோ ரீல்ல போட்டிருக்கேன். அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் ரீல்ல இருக்கு.
ஸோ அது ரெண்டுத்தையுமே நீ பார்த்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக இதே மார்க் எடுத்துடலாம். பட் அதில் லக் இருந்தால் தான் இந்த மார்க் எடுக்க முடியும். லக் எல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா நீ இம்பார்ட்டன்ட் படிக்கிற, அன்இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கேட்டால் என்ன பண்ணுவேன்? மேட்ரு புரியுதா? ஆனால் இதில் இம்பார்ட்டன்ட் இருக்கோ இல்லையோ ஃபுல்லாக பார்த்தாகணும் அந்த லெசன்ஸ் எல்லாத்தையுமே. அதுதான் விஷயம். ஓகேவா? பட் ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணுங்க. இப்போ இருக்க டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதுதான் போய் ஆகணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் தான் போகணும். ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 மேலே இடத்துல 88 வந்துருச்சு. ஓகேவா? நான் சொல்றது இன்க்ளூடிங் 10 மார்க். அடுத்தது 100+. கரெக்ட். ஃபுல் புக்கு தான். ஒன்றும் இல்லைன்னா ஃபுல் புக்கே பத்தாது. ஒன்று எக்ஸ்ட்ரா கிரியேட்டிவிட்டி, இன்சைட் கொஸ்டின், லாஜிக்கல் திங்க் பண்ணுறது, யூ ஆர் கேப்பபிள் வித் எல்லாத்தையுமே பார்க்கணும். 100+ கிடையாதுப்பா, 100 தான். 100+ வர வாய்ப்பே கிடையாது. 100 தான். ஓகே. ஸோ இந்த 100 மார்க்கை நீங்கள் எல்லாரும் கம்பல்சரியாக எடுக்கணும்னா ஃபுல் புக்கை ஃபஸ்ட்டு கரைச்சி குடிக்கணும். ஓகேவா? கரைச்சி குடிச்சா மட்டும்தான் ஃபுல் புக் முடிச்சா மட்டும்தான் முடியும். இல்லை எனக்கு 93 எடுத்தா போதும்ண்ணா அப்படின்றவன் உனக்கு ரொம்ப கஷ்டமாக நினைக்கிற 2 லெசன் சாய்ஸ் விடு. அது வால்யூம் 1ல ஒரு லெசனாக இருக்கணும், வால்யூம் 2ல ஒரு லெசனாக இருக்கணும். பட் அது எக்காரணம் கொண்டும் 5வது லெசன், 6வது லெசன், 7வது லெசன் இருக்கக்கூடாது. இந்த 3 லெசனை தவிர்த்து நீ எது வேணா சாய்ஸ்ல விட்டுக்கோ. ஓகேவா? இந்த 3 லெசன் தவிர்த்து நீ வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ஒரு லெசன் விடலாம். என்னோட ஆப்ஷன் என்னன்னா 3rd லெசன் நீ சாய்ஸ் விடலாம். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் 9th லெசன் சாய்ஸ் விட்டுடலாம். ஆனால் 9.8 மட்டும் பார்க்கணும். ஓகேவா? 3rd லெசன் ஃபுல் சாய்ஸ் விட்டுருங்க. செகண்ட் வால்யூம் 9th லெசன் ஃபுல் சாய்ஸ் விட்டுட்டு 9.8 மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை 10th லெசன் ஃபுல்லாக விட்டுட்டு 10.8 மட்டும் பார்த்துக்கோங்க. ரெண்டுலாம் எதனா ஒன்று. இந்த மாதிரி 2 லெசன் சாய்ஸ் விட்டுட்டு நீங்கள் மற்றது எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சிங்க, 10 லெசனும் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா 93 எடுத்துடலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? பாருங்களா, 2 லெசன் சாய்ஸ் விட்டா 7 மார்க் தான் கம்மியாகுது. ஆனால் 2 லெசன் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு தெரியுமா? 200 கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் அதில் நம்ம சாய்ஸ் விடலாம். ஓகேவா? இல்லைண்ணா நான் வந்து இது ரெண்டுத்துக்கு நடுவில் நான் 70 எடுத்தா போதும்ண்ணா. நான் சொல்ற மாதிரி இந்த ஐடியாவில் லெசன் கம்ப்ளீஷன் ஒன்று சொல்லுவேன். அதாவது ஒரு லெசன்ல இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்து மார்க் எடுக்க முடியும். அதுதான் அந்த கேட்டகரி. அந்த கேட்டகரியில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் இருக்கும். அப்புறமா 3, 4, அப்புறமா 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ இதில் எதனா ஒன்று மட்டும் கம்பல்சரி எடுத்துப்பாங்க, ஒன்று சாய்ஸ் விட்டுருவாங்க. சில டைம் ரெண்டுத்தையும் சாய்ஸ் விடுற மாதிரி இருக்கும், சில டைம் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஐடியாலஜி நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அதில் ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துக்கணும். 3rd 4th இருக்கு, அதில் 4th லெசன் எடுத்துக்கணும். ஓகேவா? 5th 6th இருக்கு, அதில் 6th லெசன் எடுத்துக்கணும். 7th 8th இருக்கு, அதில் வந்து 7th லெசன் எடுத்துக்கணும். 9th 10th இருக்கு, 2 லெசன் சாய்ஸ் விடுறவனா யாரா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 5th லெசன் எடுத்துக்கணும். டஃப்பாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். இல்லைனா அப்படின்றவன் 9th லெசன் எடுத்துக்கணும். 9, 10 மட்டும் உங்களோட ஆப்ஷன்ரா. ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே டஃப்பு. அது உனக்கு எது ஈஸின்னு நினைக்கிறியோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? 11, 12 பொறுத்த வரைக்கும் 12th லெசன் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 லெசன் பார்த்துருக்கோமா? இந்த 7 லெசனையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக A to Z 2 மார்க்கு 3 மார்க்கு எல்லாம் சேர்த்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த பாருங்க 7 லெசன் தான் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் மற்றதெல்லாம் தொடவே தொடாத. அப்படி இருந்தால் ஒன்னால ஓகே, உன்னால 5 2 மார்க், 5 3 மார்க், 5 பேர் ஆஃப் 5 மார்க். நான் சொல்றதுப்பா பிசுறே இருக்கக்கூடாது, ஒரு கொஸ்டின் விடாம. ஓகேவா? அப்படி இருந்தா 5 5 5 அப்படின்னு மொத்தமா 10 15 25, ஆல்ரெடி ஒரு 10 மார்க் இன்டர்னல். ஓகேவா? ஸோ எத்தனை மார்க் ஆச்சு? 30, 40, 50, 60. ஈஸியா, ரொம்ப ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். நான் சொல்றது பாதி தான் புக் படிக்கிறேன், அதாவது ஒரு வால்யூம் புக் படிச்ச கணக்கு தான் இது. ஓகேவா? பட் இது சூப்பரா இருக்கும். ஓகேவா? இதை மட்டும் நீங்க பார்த்துட்டு போகலாம். இல்லைண்ணா நீங்க இதுவே எனக்கு பெஸ்ட்டுண்ணா, அது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்குண்ணா அப்படின்றவன் இது பார்த்துட்டு போகலாம். இது வந்து டைப் இருக்குப்பா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு 2 மார்க்ஸ் மேலே படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எனக்கு வந்து ஃபுல்லாக படிச்சு தான் பழக்கம், அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கான்னு இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் அந்த கேட்டகரி. ஓகேவா? அதில் நீ ஒன்றும் 2 லெசன் சூஸ் பண்ணால் மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிடும் டக்குன்னு. இது பாருங்க, இதில் ஒன்றும் இல்லை, இதில் ஒரு 2 லெசன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா மார்க் டக்குன்னு ஏறிடும். இந்த பாருங்க, இந்த லெசன் ஒன்றே ஒன்றும்,
அப்புறமா இந்த லெசன் ஒன்னே ஒன்று நீங்கள் சூஸ் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இது அப்படியே என்ன ஆகும்னா 60லேருந்து 80 ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு 2 மார்க் 3 மார்க்கோட வேல்யூ வந்து உனக்கு கொஞ்சம் அதிகமாக. சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 எடுக்கிறோம், ஃபுல்லாக தான் படிக்கணும். அது இல்லாமல் இன்சைட் புக் பேக் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நான் வந்து அடுத்த வீடியோஸில் ஆஃப் இயர்லிக்கு அப்புறம் தான் போட முடியும். இப்போ இருக்க சூழ்நிலையில் போட முடியாது. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் இது எல்லாத்தையுமே இது யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படுது. அப்போ அந்த தேவைப்படுறவங்களுக்கு தயவு செய்து இதை அனுப்புங்க. எந்த டைமிங் இருக்கோ அந்த டைமிங் மட்டும் அனுப்பிச்சாலும் ஓகே தான். முடிஞ்ச அளவுக்கு அந்த வீக்காக இருக்க பசங்களுக்கு இதை அனுப்பிச்சிருங்கப்பா. மற்ற பசங்க எப்படியோ நீ புரிஞ்சுப்ப, படிக்கணும்னு தோணும், வேற வழி இருக்காது, எல்லாமே ஓகே. பட் இதை பாஸ் ஆகிற பசங்களுக்கு இது வந்து எப்படின்னா போய் சேர்ந்துடணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? வியூஸ்க்காக நான் சொல்லல. இது வியூஸ்னால எனக்கு பெருசா காசுலாம் வரப்போறது. சேனல் மானிடைஸே ஆகல. அதாவது யூடியூப் ஒன்றும் என் சேனலாவே அப்ரூவ் பண்ணல. அதனால எனக்கு காசு எதுவும் வராது. இது வந்து எவ்வளோ வியூஸ் பண்ணாலுமே எனக்கு காசு வராது. ஓகேங்களா? பட் இது வந்து மற்ற பசங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப பெரிய திருப்தி வரும். எல்லா பசங்களும் பாஸ் ஆயிட்டாங்க. அதாவது ஃபெயில் ஆகிற ஒருத்தன் பாஸ் ஆயிட்டான். எப்படின்னு ஒரு ஷாக் இருக்கும் தெரியுமா? கிளாஸ்ல எப்படி ஃபெயில் ஆகிறோம் பாஸ் ஆகும் தெரியுமா? அதுக்கு இந்த வீடியோ காரணமா இருக்கணும். அது மட்டும் போதும் எனக்கு, வேற எதுவுமே வேணாம். ஓகே. ஸோ மறக்காம இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். ஸோ நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.